வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுமந்திரன், ஸ்ரீதரன், குகதாசன், மாவை சேனாதிராசா மற்றும் டெலோ புலோட் கட்சிகளின் பிரமுகர்களையும் தமிழ் அரசியலில் இருந்து வெளியேற வேண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் 2 வாரத்துக்குள் அரசாங்கம் சாதகமான தீர்வினை வழங்காவிடில் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு எதிர்வரும் வாரத்தில் வெளியிடப்படும் என்று தேர்தல்கள் திணைக்கள தரப்புகள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் பொது தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகளிலும் பல மருத்துவர்கள் போட்டியிட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாணத்தில் 3.5 மாத குழந்தையொன்று நிமோனியா காரணமாக உயிரிழந்துள்ளது. இலங்கையில் சிறுவர்கள் மத்தியில் ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய்களின் தாக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிக்கடுவ ஆற்றில் குளிக்கச் சென்ற மாணவர்கள் 5 நீரில் மூழ்கிய நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தென்னிலங்கை பகுதியில் யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 39 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வடமேற்கு சீனாவில் ஷான்சி மாகாணத்தில் நெடுஞ்சாலை பாலம் இடிந்து வீழ்ந்துள்ளது. சுமந்திரன், ஸ்ரீதரன், குகதாசன், மாவை சேனாதிராசா மற்றும் டெலோ புல்லட் கட்சிகளின் பிரமுகர்களையும் தமிழ் அரசியலிலிருந்து வெளியேற வேண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர். சுமந்திரன், ஸ்ரீதரன், குகதாசன், மாவை சேனாதிராஜா, டெலோ மற்றும் புல்லட் கட்சிகளின் பிரமுகர்கள் தமிழ் அரசியலில் இருந்து வெளியேற வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்கம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சார்பில் தமிழர் தாயக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க செயலாளர் கோ ராஜ்குமார் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சம்பந்தனின் தமிழர் விரோத நிலைப்பாடும் கொள்கைகளும் அவரது மறைவுடன் இல்லாமல் போய்விட்டது. காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளின் தாய்மார்களாகிய நாங்கள் இந்த மாற்றங்களையும் புதிய தலைமையையும் வரவேற்கின்றோம். சுமந்திரன், ஸ்ரீதரன், மாவை சேனாதிராஜா, குகதாசன், டெலோ மற்றும் புலட் கட்சிகளின் பிரமுகர்கள் தமிழ் அரசியலில் இருந்து வெளியேற வேண்டும். சம்பந்தனின் கீழ் பணியாற்றிய நபர்களை தமிழர்கள் ஆதரிக்கவில்லை. சம்பந்தனின் தமிழர் விரோத கொள்கைகளை விமர்சிக்காத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என்று தாய்மார்கள் கோருகின்றனர். சம்பந்தனின் இறுதி பயணத்தின் போது மரியாதை இல்லாதது அவரது கொள்கைகளை தமிழர் நிராகரிப்பதையே காட்டுகிறது. அரசியல் சலுகைகளை பெறுவதற்கான பயனற்ற முயற்சிகள், சிங்கள அரசாங்கத்துடனான ஒத்துழைப்பு, வெளிப்படைத்தன்மை இல்லாமை, போர்க்குற்ற பொறுப்பு கூறலுக்கு போதிய வாதங்கள் இல்லாமை மற்றும் இடம்பெயர்ந்த தமிழர்களின் புறக்கணிப்பு ஆகியவற்றால் அவரது பதவிக்காலம் குறிக்கப்பட்டது. பௌத்தத்திற்கு முன்னுரிமை அளிப்பது, போர்க்குற்ற விசாரணைகளை புறக்கணிப்பது, இந்து கோயில்கள் மற்றும் தமிழர் நிலங்களை ஒடுக்குவது, திருக்கோணேஸ்வரரின் 7 ஊற்று கிணற்றை பௌத்த மதத்துடன் இணைப்பது, வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரிப்பது, சிங்க கொடி ஏந்துவது போன்ற விடயங்கள் அடங்கும். மற்றும் கருப்பு நாளான சுதந்திர நாளில் பங்கேற்பது, சுமந்திரன், விக்னேஸ்வரன் போன்ற கொழும்பு தமிழ் அரசியல்வாதிகளை தமிழர் பகுதிகளில் இறக்குமதி செய்தமை மற்றும் எதிர்க்கட்சி தலைமைக்கு சிங்கள அரசாங்கத்தை ஆதரித்தமை, சம்பந்தனுக்கு சிங்கள மாளிகை எடுப்பதற்கான சுமந்திரன் சம்பந்தன் நாடாளுமன்ற விவாதம் தமிழர்களை மேலும் அந்நியப்படுத்தியது. சம்பந்தன் வாதிட்ட கொள்கைக்கு எதிரான கொள்கையைத்தான் தமிழர்கள் ஆதரிக்கிறார்கள். அந்த கொள்கையில் பின்வருமாறு அமைகின்றன: வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் இறையாண்மை, போர்க்குற்றவாளிகளுக்கு ICC மூலம் பொறுப்பு கூறல், தமிழர் தலைமை நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை, தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் மத்தியில் சுதந்திர வாக்கெடுப்பு நடாத்த அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஆதரித்தல், தமிழ் தலைமைகளின் பதவி காலங்களில் மட்டுப்படுத்தல், தமிழர்கள் போர் மரணங்களை நினைவு செய்தல், தமிழர்களை ஒன்றிணைத்தல், ஐக்கிய இலங்கையை நிராகரித்தல், தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரனை வெளியேற்றுதல் என்பவையாகும் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 வாரத்துக்குள் அரசாங்கம் சாதகமான தீர்வினை வழங்காவிடின் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அரசாங்கம் சாதகமான தீர்வினை வழங்காதவிடின் தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த தகவலை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பிற்கும் நிதியமைச்சின் செயலாளர், கல்வி அமைச்சர், ஜனாதிபதி செயலாளர் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பில் தெரிவிக்கும் போதே ஜோசப் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பதில் கிடைக்கவில்லை. ஆகவே திங்கட்கிழமை முதல் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் 2 வாரங்கள் சட்டப்படி கடமையில் ஈடுபடுவார்கள். இவ்விரு வாரங்களுக்குள் சாதகமான தீர்வினை வழங்காதவிடின் தொடர் தொழிற்சங்க செயற்பாடுகளுக்கு செல்வது தொடர்பாக தீர்மானிப்போம். முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் நோக்கம் அரசாங்கத்திடம் இல்லை. மாறாக போராட்டத்தில் ஈடுபடும் தரப்பினரை முடக்கும் வகையிலேயே அரசாங்கம் செயற்படுகிறது. அதிபர் ஆசிரியர்கள் சேவையில் நிலவும் சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் நியமித்த குழுக்கள் ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பித்துள்ளன. அந்த அறிக்கையின் உள்ளடக்கத்தை செயற்படுத்துமாறு தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி செயலாளர், கல்வி அமைச்சர் உட்பட உயர் அதிகாரிகளுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும். ஆசிரியர் அதிபர்கள் சம்பள முரண்பாடு தீர்க்க சம்பந்தமாக. ஆனாலும் கல்வி அமைச்சு இதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கையில், ஜனாதிபதி செயலகம் கூட ஒரு தீர்மானம் எடுக்கையில் அவங்க தீர்மானம் எடுத்துருக்காங்க. என்ன தீர்மானம்னா 2 கிழமைக்குள்ள இது சம்பந்தமாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று கல்வி அமைச்சால கொடுக்கிறேன். ஆனாலும் எங்களோட செயல்பாடுகள் நிறுத்த மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு இந்த சம்பள முரண்பாடு தீர்க்கும் வரை எங்களோட போராட்டம் முன் செல்லும். அதோடு எங்களுக்கு அதிபர் ஆசிரியர்கள் பதவி உயர்வு சம்பந்தமாக ஒரு பாரிய பிரச்சனை இருக்குது. தொழில் வாழ்மை சம்பந்தமாக பிரச்சனை இருக்குது. இது இந்த பதவியூர் எல்லாத்தையும் உடனடியாக கொடுக்க சொல்லி ஜனாதிபதி செயலாளர் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. அதோடு அதிபர் சேவையில் இருக்கிற பிரச்சனைகளும் தீர்வு வழங்க சில பிரச்சனைகள் தீர்வு வழங்குறதுக்கு முடிவெடுத்தாலும் ஒரு தீர்வும் இல்லை. அதனால நாங்கள் முடிவெடுத்தது மட்டும் பத்தாது, செயல்பாட்டிலையும் அது செய்யணும். செயல்பாட்டில் வரக்கும் வரை எங்களுடைய போராட்டங்கள் முன் செல்லும். நாங்கள் தற்போது அடுத்த கிழமை எடுத்திருக்க போராட்டம் முன்னுக்கு போவோம். நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னுக்கு போவோம். எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக கமிட்டி அமைச்சு மட்டும் போதாது, தீர்வு வேணும். ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு எதிர்வரும் வாரத்தில் வெளியிடப்படும் என்று தேர்தல்கள் திணைக்கள தரப்புகள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு எதிர்வரும் வாரத்தில் வெளியிடப்படும் என்றும், அதன்படி ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் மட்டுமே வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தரப்புகள் தெரிவித்துள்ளன. தகவல்களின்படி முன்னர் குறிப்பிட்டதை போன்று தேர்தல் அக்டோபர் மாதம் 5ஆம் அல்லது 12ஆம் நாளுக்கு பதிலாக செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் 16 முதல் 21 நாட்களுக்குள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அத்துடன் 28 முதல் 42 நாட்களுக்குள் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். இதன் மூலம் தேர்தல் ஒன்றை நடாத்த ஆணைக்குழுவுக்கு அதிகபட்சமாக 63 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படுகிறது. முன்னதாக தமது அதிகாரிகளுடனான தொடர் சந்திப்புகளின் போது திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன தேவைக்கு ஏற்ப 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும்போது செலவுகள் இரட்டிப்பாகலாம் என்றும் இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழு வேட்புமனு தாக்கல் நாள் மற்றும் தேர்தலுக்கு முந்தைய பிரசார காலத்திற்கான பாதுகாப்பு திட்டத்தை வரையுமாறு காவல்துறை மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகளிலும் பல மருத்துவர்கள் போட்டியிட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் பொது தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த பல மருத்துவர்கள் போட்டியிட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லான அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். அதே நேரம் தேசிய மக்கள் சக்திக்காக இந்த ஆண்டு பல மாவட்டங்களில் பல மருத்துவர்கள் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அம்பாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மருத்துவ மற்றும் சிவில் உரிமையாளர்கள் தொடர்பான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் 3.5 மாத குழந்தை ஒன்று நிமோனியா காரணமாக உயிரிழந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் 3.5 மாத பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை பகுதியைச் சேர்ந்த குறித்த குழந்தை பால் குடித்த சில மணி நேரங்களில் அசைவின்றி காணப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குழந்தையை பெற்றோர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குழந்தையின் இறப்பிற்கு நிமோனியாவே காரணம் என மருத்துவர்கள் அறிக்கையிட்டுள்ளனர். இலங்கையில் சிறுவர்கள் மத்தியில் ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய்களின் தாக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சிறுவர்கள் மத்தியில் ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய்களின் தாக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இருமலுள்ள சிறுவர்கள் முகக்கவசம் அணியுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை ரிச்வே சீமாட்டி சிறுவர் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இன்ஃப்ளூவன்சா மற்றும் சாதாரண வைரஸ் தொற்று என்பன தற்போது பரவி வரும் நிலையில் அது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய காலத்தில் வைரஸ் தொற்று ஒன்று பரவி வருவதால் அனைவரும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். இருமல் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவதால் குறித்த வைரஸ் தொற்று பரவலடைவதில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் எனவும் சிறப்பு மருத்துவர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். ஹிக்கடுவ ஆற்றில் குளிக்கச் சென்ற மாணவர்கள் 5 நீரில் மூழ்கிய நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தென்னிலங்கையின் ஹிக்கடுவ ஆற்றில் குளிக்கச் சென்ற 5 மாணவர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் 4 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு மாணவர் உயிரிழந்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதோடு நீரில் மாணவர்கள் மூழ்கியதை தொடர்ந்து உள்ளூர் மக்களால் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 4 மாணவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். எனினும் ஒரு மாணவர் காணாமல் போன நிலையில் அவரை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த மாணவரது சடலம் இன்று காலை ஹிக்கடுவ தொடருந்து பாலத்திற்கு அருகில் மிதந்துள்ளது. மேலும் உயிரிழந்த மாணவர் 16 அகவையுடைய இல்பிட்டிய இகல்கந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கை பகுதியில் யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்து பேராதனை மற்றும் கண்டி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிலிமதலாவ நகருக்கு அருகில் உள்ள பகுதியில் இன்று அதிகாலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த வேன் உயர் மின்னழுத்த கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியதாக கூறப்படுகிறது. மேலும் இதன்போது ஆரவளை பிரதேசவாசிகளே விபத்துக்குள்ளாகியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து குறித்த விசாரணைகளை கடுகண்ணாவ ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 39 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பலஸ்தீன நகரமான காசாவின் பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 39 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இஸ்ரேலிய பீரங்கி படைகள் ரஃபா நகரின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை நோக்கி முன்னேறும் போது இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது உள்ளூர் ஊடகவியலாளர் ஒருவரது குடும்பமும் கொல்லப்பட்டுள்ளதுடன் கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீன ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை 161ஆக உயர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மக்கள் தஞ்சமடைந்திருந்த குடியிருப்பு பகுதியின் மீது நேற்று இரவு இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை அல் நஸ்ரேத் அகதி முகாம் மீது நடந்த வான்வழி தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் முன்னதாக மற்றொரு முகாம் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 2 ஊடகவியலாளர்கள் உட்பட பலர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 38,798 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவுடன் இணைந்து கத்தார், எகிப்து உள்ளிட்ட நாடுகளின் முன்முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வி கட்டத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இந்த வாரம் சந்திக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமேற்கு சீனாவில் ஷான்சி மாகாணத்தில் நெடுஞ்சாலை பாலம் இடிந்து விழுந்துள்ளது. வடமேற்கு சீனாவின் ஷஹன்சி மாகாணத்தில் நெடுஞ்சாலை பாலம் ஒன்று இடிந்து விழுந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீன நேரப்படி நேற்று இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ள நிலையில் இதன்போது 11 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு பெய்த கடுமையான மழை மற்றும் திடீர் வெள்ளம் காரணமாக பாலம் இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாலம் இடிந்து விழுந்த பகுதியில் 5 வாகனங்கள் ஆற்றில் விழுந்து கிடந்ததை கண்டு அவற்றை மீட்பு குழுவினர் மீட்டுள்ளனர். இந்த விபத்தில் 30 பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை தேடும் பணி தொடரும் நிலையில் இந்த விபத்து சம்பவத்தை அடுத்து சீன ஜனாதிபதி மீட்பு பணிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.